இந்த வீட்டிலேயே கோகோ பீட் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். இது மாதிரி நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் வாங்குறோம், அந்த தேங்காயோட நாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் இது மாதிரி நல்லா பீஸ் பீஸாக சிசரால் கட் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கோங்க, பொடியாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும், இதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பொடி பொடியா தூள் தூளா நல்லா ஒரு 12 மணி அதான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சாலே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் மறுநாள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இது தண்ணியை வடிகட்டிவிட்டேன்னா உங்களுக்கு இது ஒரு தூளாகிடும். அந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். இந்த கோகோ பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ மண்ணோட சேர்த்து நீங்கள் இந்த கோகோ பீட் போட்டுக்கலாம். ஏன்னா உரமாகவும் ஆகும், ப்ளஸ் கோகோ பீட்டு இப்போ வெளியில் வாங்கினா 1 கிலோ 2 கிலோனா அமேசான்லலாம் எக்கச்சக்கமாக ரேட் ஆகுது. எதுக்கு வீட்டில் இருக்க தேங்காய் நீங்கள் குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் அதுக்கு கோகோ பீட்டாக நீங்களாக வீட்லேயே தயாரிச்சுட்டேன்னா அது அதேமாதிரி வீட்டுக்கு உரம் பண்ணுறது கூட அதுக்கு வேண்டிய உரத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு தோல் இல்லை எந்த காய்கறி தோல் எல்லாத்தையுமே காய வச்சுட்டு வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே காய வச்சு நல்லா பொடி பண்ணி அதை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹோம்மேடு பிளான்ட் ஃபர்டிலைசர். இது கோகோபீட், ஹோம்மேட் கோகோபீட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் எதுக்கு இதை போட்டு காமிக்கிறோன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் இது மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் உங்களோட தேங்காய் நான் வீட்டில் கட்டேன்னா இப்போல்லாம் நான் எல்லாத்துக்கும் குப்பையில் போட குப்பையாக தான் போகிறது இப்போ எக்கச்சக்கமாக. அதை சில குப்பையை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணினேன்னா குப்பை வெளியில் கம்மியாகும். நம்ம அதை வீட்டில் உபயோகம் பண்ணுறதுனால நமக்கு வீடு செடி கொடியெல்லாம் நல்லா வளரும். நம்ம அதை பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம போடுறதுனால நல்லா வளருதுன்னு. இந்த கோகோ பீட் போடுறதுனால மண்ணுக்கு லூஸ் கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் வெறும் மண்ணை போட்டேன்னா மண் கெட்டியாகிடும், வேரெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக அது வளரும். ஸோ இந்த கோகோ பீட் போடுறதுனா விலகி கொடுக்கும் வேரெல்லாம், வேர் நல்லா வரும், செடியும் நல்லா வளரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கோகோ பீட் பண்ணுறது வீட்லேயேன்னு இதை போட்டு காமிச்சிருக்கோம். தேங்க்யூ, பாய்.